ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க. ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஓரியோ ஸ்விஸ் ரோல்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஓரியோ பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டில் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுக்க போகிறேன். அதனால் 2 10 ரூபா பேக்கெட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மில்க் ஷேக் மாதிரி ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது பிஸ்கெட் பேக்கெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் வேண்டாம், இதிலே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டை பிரித்து நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் கவர்லேருந்து. அதே மாதிரி ஓரியோவில் எனக்கு ஒயிட் கலர் க்ரீம் வச்ச ஃப்ளேவர் தான் பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இங்கே வெண்ணிலா ஃப்ளேவர் தான் சென்டரில் இருக்கிறது பிடிக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் அதில் கூட எடுத்து ட்ரை பண்ணலாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கூட. இப்போது பிஸ்கெட்லேருந்து க்ரீமை தனியாக பிஸ்கெட்டை தனியாக பிரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்டை தனியாகவும் க்ரீமை தனியாகவும் பிரிச்சுக்கலாம். க்ரீமை அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, அது சாப்பிட்றாதீங்க, இல்லைனா தூக்கியும் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக க்ரீம் தேவைப்படும், அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிஸ்கெட்டை நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லைனா ஒரு ஜிப் கவர்லேயோ போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி நொறுக்கி எடுத்துக்கலாம். இதில் ரா மில்க்கு, நான் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 ஸ்பூன் ரொம்ப கம்மியாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிட்டு ஆகிடும், அப்போ நல்லா இருக்காது. நல்லா கெட்டியமாக இருக்க மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா எல்லாத்தையுமே பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது க்ரீமை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக அதுலேயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரா மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட தனியாக கூட ஒயிட் க்ரீம் இருக்குது அப்படின்னா, பட்டர் க்ரீம் மாதிரி கூட நான் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை சிப் கவர்லேயோ நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருண்டை ஓரியோ பிஸ்கெட்டில், அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேல் ஷீட்டை நான் அப்படியே இது மேலே வச்சு சப்பாத்தி ரோலரை வச்சு நல்லா தேய்ச்சிக்க போகிறேன் சாஃப்டாக. இதுவே சிப் கவராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம அப்படி பண்ணுறது போகாது. சிப் கவர் இல்லாததுனால நான் பிளாஸ்டிக் கவரை வச்சு தான் அதில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக சரிசமமாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், சரிசமமாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும், எக்ஸ்ட்ரா க்ரீம் வேணும், எனக்கு க்ரீமியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஹோம்மேடில் பண்ண க்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை பட்டர் க்ரீம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக இதுக்கு மேலேயே. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அந்த கவரை அப்படியே இப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அப்படியே ரோல் ஆகிடும் நம்ம பண்ணது. அந்த கவரோடையே நம்ம ரோல் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் பாதி ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரோல் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாத்தையுமே ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதை அப்படியே அகெயின் ஆப்போசிட் சைடில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஆல்ரெடி ரோல் ஆகிடுச்சு, தனியாக ஓரியோ பிஸ்கெட் அந்த க்ரீம் மட்டும் ரோல் ஆகிடுச்சு. இப்போ பேப்பரோடு சேர்த்து அகைன் ஆப்போசிட் சைடில் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு 3 hours ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 3 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 hours ஆயிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கவரை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கவரை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நல்லா கவர் எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸஸாக அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஓரியோ ஸ்விஸ் ரோல்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். தேங்க்யூ.